ஸ்ரீ தேவி பாகவதம் 11ஆம் பகுதி. பராசக்தி. குருவே, விஷ்ணு அனாதியான கடவுள் என்று புராணங்கள் கூறுகின்றன. அப்படி இருக்கும்போது விஷ்ணுமூர்த்தி எப்படி அயர்ந்து தூங்கினார்? எப்படி அவரது உணர்வுகள் எவ்வாறு அடங்கின என்று சௌனகாதி முனிவர்கள் கேட்டனர். முனிவர்களே, இதற்கு விடையளிக்க யாராலும் இயலாது. எனக்கு தெரிந்தவற்றை கூறுகிறேன், கேளுங்கள். மனிதர்கள் தான் விரும்பிய தெய்வங்களையே முதன்மையானவர்கள் என்பர். சிலர் சிவனையும், சிலர் மகாவிஷ்ணுவையும், சிலர் சூரியனையும் முதன்மையான தெய்வங்கள் என்பர். வேறு தெய்வங்களையும் முதன்மைப்படுத்துவோர் உண்டு. சக்திதான் தெய்வம். அது பிரம்மனிடம் படைக்கும் சக்தியாகவும், விஷ்ணுமூர்த்தியிடம் காக்கும் சக்தியாகவும், ருத்ரமூர்த்தியிடம் அழிக்கும் சக்தியாகவும், சூரியனிடம் ஒளிரும் சக்தியாகவும், அக்னி தேவரிடம் சுடும் சக்தியாகவும், சிவனாரிடம் குண்டலினி சக்தியாகவும் நிலை பெற்றுள்ளது. அந்த சக்தி இல்லாவிட்டால் அவர்களால் செயற்பட முடியாது. சக்தி இல்லாவிட்டால் யாராலும் எதையும் செய்ய இயலாது. அந்த சக்திதான் தேவியாகவும் பிரம்மஸ்வரூபமாகவும் நிறைந்துள்ளது. முத்தேவர்களிடமும் அச்சக்தியை நிறைந்திருப்பதால் தான் அவர்களால் செயல்பட முடிகிறது. முறைப்படி வணங்குவோருக்கு அவள் அவர்கள் விரும்பியவற்றை கொடுப்பாள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவரும் ருத்ரமூர்த்தியும் தமக்கு வேண்டியவற்றை பெற்று கொள்வதற்காக தியானத்துடன் வேள்விகளையும் செய்கின்றனர். பிரம்மம் என்ற சொல் தேவியையே குறிக்கும். இதைத்தான் நூல்கள் துணிந்து கூறுகின்றன. இந்த இரகசியத்தை வியாச முனிவர் எனக்கு கூறினார். வியாச முனிவருக்கு நாரத முனிவர் கூறினார். நாரத முனிவருக்கு பிரம்மதேவர் கூறினார். பிரம்மதேவருக்கு விஷ்ணுமூர்த்தி உபதேசம் செய்தார். அவர்கள் பராசக்தியே பரம்பொருள் என்றும் அவளை வழிபடத்தக்க தெய்வம் என்றும் கூறியுள்ளனர் என்றார் சூத முனிவர். 11ஆம் பகுதி நிறைவடைந்தது.